அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. புதிய ஏற்பாட்டிலே இயேசு நானே என்று சொன்ன காரியங்களை தியானிக்கிறோம். இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன் என்று பிதாவை வெளிப்படுத்தும் வண்ணமாக தான் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு அந்த யூதர்களுக்கும் நமக்கும் அவர் சொல்லி காட்டுகிறார். நானே என்றால் நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அர்த்தம். அதிலே வல்லமை உண்டு. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் தீவட்டிகளோடும் தடிகளோடும் வந்தார்கள். இயேசு அவர்களை எதிர்கொண்டு, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நானே என்றார். அப்படியே அவ்வளவு பேரும் கீழே விழுந்து விட்டார்கள். அந்த நானே என்பது தேவனுடைய வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு மரித்து போனான். 4 நாட்களுக்கு அப்புறம் அவர் யூதேயாவுக்கு திரும்பி வந்து மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு வருகிறார். அங்கே வரும்பொழுது மார்த்தாள் ஓடி வருகிறாள். வந்து அவள், நீர் எங்கள் கூட இருந்திருந்தீனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்கிறாள். இயேசு சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று. யூதர்களுக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உண்டு. பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவார்கள். சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள். ஆகையால் இந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், உயிர்த்தெழும் நாளில், கடைசி நாளில் என் சகோதரனும் எழும்புவான் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது இயேசு அந்த 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று இயேசு மார்த்தாளிடத்தில் கேட்டார். மார்த்தாள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். சகோதரனே, இன்றைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார். சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இது மறுக்கப்படாத உண்மை. ரோம அரசாங்கத்தால் அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த உயிர்த்தெழுதலினால் நமக்கு என்ன பலன்? ஒன்றை இயேசுவின் உயிர்த்தெழுதல் தெளிவாக காட்டியது. உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் அவர் பூமியில் அநேகருக்கு தம்மை காண்பித்து, உயிருள்ளவராக காண்பித்து அவர்களோடு பேசினார், போஜனம் பண்ணினார், திடப்படுத்தினார். ஆகவே அவரை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிச்சயம் உண்டானது. அது என்னவென்றால், மரணம் முடிவல்ல. இந்த உலகத்தார் சொல்லுவார்கள், மனிதன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான், கல்லறையோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று. இல்லை, இயேசுவின் உயிர்த்தெழுதல் இந்த உலகத்திற்கு ஒரு உண்மையை காண்பித்தது என்றால், மரணம் முடிவல்ல. மரணம் ஒரு வாசல். மறுமை வாழ்விற்குள் அது நம்மை அழைத்து செல்லும் ஒரு வாசல்தான் இந்த மரணம் என்று இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு போதிக்கிறது, காட்டுகிறது, சாட்சியிடுகிறது. அப்படி என்றால் நாம் மரித்த பின்னதாக பூமியிலே புதைக்கப்பட்டு அப்படியே அழிந்து போக மாட்டோமா? நமக்குள் சரீரம் ஒன்று இருக்கிறது, ஆவி ஆத்மாவும் உண்டு. இந்த ஆவி நான் மரிக்கும் பொழுது தேவனிடத்திற்கு செல்லுகிறது. அந்த லாசரு ஐஸ்வர்யவான் சரித்திரத்திலே ஐஸ்வர்யவான் பேசுகிறான், ஆபிரகாமை அடையாளம் காண்கிறான். அப்படி என்றால் அவனும் மரித்த பின்னதாக உயிரோடு தான் இருக்கிறான். அவனுடைய ஆவியும் இளைப்பாரி கொண்டுதான் இருக்கிறது. அவனை அடக்கம் பண்ணின அந்த இடத்திலே அவனுடைய சரீரம் புழுக்கள் தின்று அழிந்து போயிற்று. ஆனாலும் அவனுடைய ஆவி உயிரோடு இருக்கிறது. அந்த ஆவியிலே அவன் வேதனைப்படுகிறான். சகோதரனே, இது உண்மை. லாசருவும் உயிரோடு எழுந்தான், ஆனால் அவன் தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவானோ வேதனைப்படுகிறான். இந்த மரணத்திற்கு பின்னும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை இந்த லாசரு ஐஸ்வர்யவான் நிகழ்ச்சி தெளிவாக காண்பிக்கிறது. அப்படி என்றால் உம்முடைய மரணத்திற்கு பின் உமக்கு நடக்கப் போவது என்ன? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒரு மாணவனை சந்தித்த பொழுது அவனிடத்திலே கேட்டேன், உன் வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறேன்? சார், நான் பிஎஸ்சி படிக்கிறேன், இதை முடிக்கணும். அடுத்தாப்பில் எம்எஸ்சி படிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை தேடணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டதற்கு, அதுக்கப்புறம் என்ன, எனக்கு ஒரு கல்யாணம் கட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைகள் பிறக்கும், அந்த பிள்ளைகளை நான் வளர்க்கணும். அதுக்கப்புறம் அவன் யோசித்தான். பிறகு ஒரு நாளில் மரித்து போவேன் என்ன. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ அவனுக்கு மரணத்திற்கு பின் தான்
நீடிய வாழ்வு. அந்த வாழ்வு முடிவில்லாத வாழ்வு. அது ஒரு நாளும் முடியாது. அந்த ஜீவனை, முடிவில்லாத வாழ்வினை நித்திய ஜீவன் என்று சொல்லுவோம். அந்த நித்திய ஜீவனுக்குள் 2 விதமான நித்திய ஜீவன்கள் உண்டு. ஒன்று ஐஸ்வர்யவான் அனுபவித்த வேதனையான இடம். இரண்டாவது லாசரு அனுபவித்த அந்த சந்தோஷமான தேற்றப்படுகிற இடம். அது நிச்சயம். இதைத்தான் நாம் மோட்சம், நரகம் என்று சொல்லுகிறோம். கடைசி உயிர்த்தெழுதலில் நாம் உயிர்த்தெழுந்த பின்னதாக ஒன்று மோட்சத்தில் இருப்போம் அல்லது நரகத்தில் இருப்போம். இதை தவிர நமக்கு ஒரு இடமுமே கிடையாது. பிரசங்கி 8:8 சொல்லும், ஆவியை விடாதிருக்க மரணத்தின் மேல் ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நான் சாகாம இருக்க ஆவி எப்பவுமே என் பாடிக்குள்ளே தான் இருக்கும் சொல்லவே முடியாது. அதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, தேவனுக்குத்தான் அந்த அதிகாரம் உண்டு. இயேசு சொன்னார், ஒருவனும் என் உயிரை எடுத்துக்கொள்ளுகிறது, நானே அதை கொடுக்கிறேன், மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ளவும் செய்கிறேன். பிதா எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். உம்முடைய மரணத்தின் மேல் உமக்கு அதிகாரம் கிடையாது. என்றைக்கு உம்மை மரணம் சந்திக்கிறதோ அன்றைக்கு நேர் போய்த்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நேர் போகத்தான் வேண்டும். போய் எங்கே போவீர் என்பதுதான் கேள்வி. யோசித்து பாரும். அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒருவனுடைய வாழ்வு 70 வருடங்கள், பலத்தின் மிகுதியினால் 80 வருடங்களாய் இருந்தாலும் அதில் மிகுந்தது வேதனையும் சஞ்சலமும் தான் என்று வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கு. ஒரு 80 வருடம் மிஞ்சி போனால் நீர் 100 வருடம் இருப்பீர். அதுக்கப்புறம் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டு. நாம் எல்லாரும் ஒரு நாளில் உயிர்த்தெழுவோம். இயேசுவுக்கு முன்னால் நியாய தீர்ப்பு அடைய நிற்போம். அவர் நியாய தீர்ப்பு அளித்து தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, விசுவாசியாதவர்களை நரகத்தில் தள்ளுவார். தன்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். இது நிச்சயம் நடக்கும். அதனால் தான் வேதம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நான் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு எனக்கு மரணமே கிடையாதா? கிடையாது. இந்த மார்த்தாளின் சகோதரன் லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினாரே, அது உயிர்த்தெழுதலா? இல்லை. அவனுடைய ஜீவனை கொடுத்தார், அவ்வளவுதான். அவனும் மறுபடியும் மரித்தான். சகோதரனே, இன்றைக்கும் அநேகர் கிளினிக்கலி டெட், மருத்துவப்படி செத்து விடுகிறார்கள். ஆனால் அடக்கம் பண்ணும் முன்னதாக உயிர் தெழுகிற அல்ல உயிரோடு வருகிற சந்தர்ப்பங்கள், சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். ஆகையால் இது உயிர்த்தெழுதல் அல்ல. இறுதியிலே இயேசுவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்பதற்காக நாம் அனைவரும் எழுப்பப்படுவோம்.
அப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஏன் பாடி தான் இங்கே அழுகி போச்சே, ஒன்றும் இல்லையே, அங்கே நான் எப்படி நிற்பேன்? எல்லாருக்கும் ஒரு அழிவற்ற சரீரம், அதாவது மகிமையுள்ள சரீரம் கொடுக்கப்படும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அப்படி என்றால் நரகத்தில் ஒருவன் இந்த அழிவில்லாத சரீரத்தோடு போகிறான். அங்கே அக்கினியும் கந்தகமும் எரிகிறது. அதற்குள் இவன் கிடந்தால் இவன் என்னத்தை தேடுவான்? சாவை தேடுவான். நான் செத்து இந்த வேதனை முடியணும்னு, அதான் நடக்காது. சகோதரனே, நீர் நன்றாக யோசித்து பாரும். உம்முடைய இஷ்டம் இனிமேல் நடக்காது. மரித்ததோடு உம்முடைய காரியம் முடிந்தது. நரகத்திலே நெருப்பிற்குள் கிடந்து வேதனை படுவீர். சரீரம் வெந்து விழும். ஆனாலும் மறுபடியும் வந்து அந்த ஆவியின் சரீரம் அழியவே அழியாது, வேதனை ஒழியவே ஒழியாது. அவ்வளவு கொடூரமான வேதனைக்குள் போகவா நீர் இப்பொழுது வாழுகிறீர்? அந்த மறுமையின் வாழ்விற்கு இந்த வாழ்வு ஒரு ஆயத்த வாழ்வு. ஆகவே உம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதலில் நான் தேவனுடைய பக்கத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நித்தியமாய் நான் சந்தோஷமாய் வாழ முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உமக்கு வரும். ஆகையால் இந்த வாழ்க்கை இருக்கும்போதே நேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியும். அவர் உம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்தார். அதை நான் நம்புகிறேன். என் பாவங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அவர் என் பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை எனக்கு தருகிறார். அந்த இரட்சிப்பு என்னை நரகத்தில் இருந்து பாதுகாத்து பரலோகத்திற்குள் கொண்டு செல்லுகிறது. இதுதான் சத்தியம். இதுதான் நடக்கும். இயேசுவை புறக்கணித்தால், இந்த வாழ்க்கையில் புறக்கணித்தால், இது என்ன பைபிள் என்னமோ எழுதி வச்சிருக்காங்க, என்ன ஆலயம் அவங்க பாட்டுக்கு இயேசுன்றாங்க. எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லாரும் ஒரே கடலுக்குள்ளான போகுது. அப்படியே வாழும். உமக்கு ஒரு நாள் தெரியும் எவ்வளவு முட்டாள்தனமாக வாழ்ந்தோம் என்று. இன்றைக்கே நேர் தெளிவடையும். உம்முடைய மரணத்திற்கு பின்னான வாழ்க்கையை இப்பொழுதே நேர் சரி செய்ய முடியும். ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு இங்கேயே வழி வகுக்க முடியும். அத்தனை வழிகளும் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இதை ஒழுங்காக வாசித்து தியானித்து வசனத்தின்படி வாழும் பொழுது உமக்கு அழிவில்லை, உமக்கு நரகம் இல்லை. நேர் பரலோகத்தின் பிள்ளையாய் மாறுவீர். சகோதரனே, இதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற ஒன்று. இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுதலை நம்புகிறீரா? அநேகர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் சாகுறான், நரகமா அங்கே போய் பார்த்துக்கிடலான்னு. உம்முடைய பலத்தால் அங்கே ஒன்றும் நடக்காது. அந்த வேதனைக்குள்ளே போய் அங்கே அலறல பார்த்தா தான் உமக்கு தெரியும். சகோதரனே, இன்றைக்கே மனம் திரும்பும், பாவத்தை வெறுத்துவிடும்.
சிற்றின்ப வாழ்க்கை உம்மை நரகத்திற்குள் இழுத்துவிடும். எளிய வாழ்க்கை, தேவனை விசுவாசித்து அவர் வசனத்தின்படி வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கை உமக்கு பரலோகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறது. இன்றைக்கும் அப்படியே நீர் வாழ்வீரா? ஒரு வேதாகமத்தை வாங்கும், அதை வாசியும். வாசிக்க வாசிக்க உமக்கு தேவனை பற்றியும் தெரியும், மரணத்தை பற்றியும் தெரியும், உயிர்த்தெழுதலை பற்றியும் தெரியும், அந்த பரலோகத்தை பற்றியும் அறிவீர். உம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறுதல் அடையும். சகோதரனே, இன்றைக்கே நீர் உம்மை ஒப்பு கொடுப்பீரா? அந்த மரணமற்ற, கண்ணீரற்ற, கவலையற்ற, வியாதியற்ற அந்த வாழ்க்கை வேண்டுமென்றால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியும். பாவத்தினின்று விடுபட்டு பரிசுத்தமாகும். ரோமரிலே பவுல் அதைத்தான் சொல்லுகிறான். உமக்கு கிடைக்கும் பலன் பரிசுத்தமாகுதல், முடிவோ நித்திய ஜீவன். சகோதரனே, இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பீர்களா? மரணத்தின் பின் உள்ள வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுதே உங்களுக்கு சாதகமாக, சந்தோஷமானதாக அமைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை தவற விடாதேயும். இயேசு உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். வருவீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய உயிர்த்தெழுதலினால் மறுமை என்று ஒன்று உண்டு என்று விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையை அதற்கு ஏற்றபடி நான் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பை கொடுத்து அவர்களை பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தி அருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.